வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் புகழ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சூரியன் புகழ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் புகழை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டே இருக்கும். இப்போ கொடுத்து பார்க்க போறோம்னா தமிழக அரசு டாஸ்மார்க் வந்து மூடுறதுக்கு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி ஒரு பார்வை தான். தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா மதுபானத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைக்கணுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக 717 மதுபான கடைகள் வந்து கோயில், சர்ச்சு, மசூதி அதுக்கு அருகில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாத பள்ளி, கல்லூரிகளுக்கு அருகில் இருக்கிற கடைகளை வந்து மூடுறதுக்கு வந்து வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதில் வந்து என்ன மேஜராக வந்து குறை வந்துட்டு இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இளம் தலைமுறை வந்து அதிகமாக மது பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடாது. குடும்பங்களில் சண்டை வர்றது, அதுக்காக தான் வந்து அதை பேன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. படிப்படியாக குறைக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா, மதுவிலே வந்து மது நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடுன்னு இருக்கிற மாதிரி வந்து நிறைய விளம்பரப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாத எந்த சினிமா பார்த்தாலும் அதிலேயே வந்து விளம்பரப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இப்போ படிப்படியாக குறைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அரசுக்கு வந்து வருவாய் வந்து கண்டிப்பா இழக்க தான் செய்யும். இதில அதிகமா வருமானம் வந்துட்டு இருந்தது. அதுதான் தமிழக அரசுக்கு வந்து நிதி நெருக்கடிய கண்டிப்பா ஏற்படுத்தும். இருந்தாலும் அ இந்த ஸ்டெப்ப வந்து எடுத்திருக்காங்க. சந்தோஷம், பாராட்டுதல்கள் தான். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, மது பழக்கத்துக்கு அடிமையானவங்கலாம் வந்து ரெக்கவரி ஆவறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ அவங்க வந்துட்டு அ மறுவாழ்வு மையங்கள் அத வந்து நோக்கி போணும். அதுக்கு வந்து தமிழக அரசு பரிசீலனை பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஏன்னா வந்து போதைக்கு அடிமையானவங்க வந்து அந்த அடிக்ஷன்லேருந்து அவ்வளோ சீக்கிரமா வந்து வெளிய வர முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தது பிற மாநிலங்கள்ல போயிட்டு எங்க வந்து மது அதிகமா கிடைக்குதுன்னு பார்ப்பாங்க. இல்ல ஃபாரின் சரக்கு, மிலிட்டரி சரக்கு போவாங்க. அதனால வந்துட்டு அவங்களுக்கு போதை மறுவாழ்வு மையம் வந்து கொண்டு வந்து, போதை பழக்கம், புகைப்பழக்கம் அதுலேருந்தெல்லாம் மீண்டு வரதுக்கு வந்து போதை மறுவாழ்வு மையங்கள் இருந்தா வந்து சிறப்பா இருக்கும். அதில வந்து வேலைவாய்ப்பு, அதுலேருந்து அந்த அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளிய வரதுன்னு சொல்லி, அத வந்து விழிப்புணர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். அதனால வந்துட்டு மறுவாழ்வு மையங்கள் வந்துட்டு அ போதை பழக்கத்துலேருந்து மீண்டு வரதுக்கு வந்து உதவியா இருக்கும். இந்த டாஸ்மார்க்க குளோஸ் பண்றது மட்டும் பத்தாது. இதுவும் தேவைன்னு சொல்லி தமிழக அரசுக்கு வந்து சுட்டிக்காட்டுறோம் நம்ப. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, அ டாஸ்மாக் கடையில வந்து ரூ. 10 கூடுதலா வாங்குறது வந்து பிற கடைகள்ல வந்து தவிர்க்கிறது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பயோமெட்ரிக் முறையில வந்துட்டு மதுபானம் வாங்கிக்கலாம். 21 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கொண்டு வரணும். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா, ஃபோன்பே, ஜிபே, கூகுள் பே மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல பீம்பே அந்த மாரிலாம் ஆன்லைன்ல பே பண்ணும்போது வந்து அது ப்ரூஃப் ஆயிருது. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரூ. 10 கூடுதலா வசூலிக்க முடியாது. வசூலிச்சா அதுக்கு ப்ரூஃப் காட்டப்படும். அதனால வந்து பயோமெட்ரிக் மெத்தட்ல வரணும். கையாடல் மெத்தட்ல வரக்கூடாது. அப்படின்றத வந்து மறுபடியும் நம்ம தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு போறதுக்காக தான் இந்த ஸ்பெஷலா ஒரு வீடியோ போடுறோம். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து சூரியன் புகழ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் புகழ். தேங்க் யூ.